அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்று வரும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களையும், ஜோதிட வல்லுநர்களையும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களையும் வருக வருக என இருக்கரம் கூப்பி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். முதலாவதாக கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்தை பாட ஜோதிடர் பவானி சங்கரே அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம் வணக்கம். அடுத்ததாக ஜோதிட டிப்ஸ். ஒவ்வொரு நாளும் பார்வையாளருக்கும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் மற்றும் ஆஸ்ட்ரோ பக்தி சேனலை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் பயன்படும் விதமாக ஜோதிட டிப்ஸ் ஒன்று வழங்கப்பட்டு வருகிறது. அந்த நிகழ்வில் இன்று ஜோதிட டிப்ஸை வழங்க அடியேன் மஞ்சுளா அஷாப் கரூரிலிருந்து பேசுகிறேன். ஜோதிட டிப்ஸ், அதாவது இப்போ ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது, இப்போ ஒவ்வொரு ஜாதகரும் பாத்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம், அந்த ஒவ்வொரு நட்சத்திரம் அப்படின்றதுக்குமே பாத்தீங்க அப்படின்னா 3 காலங்களை குறிக்கக்கூடிய விதத்தில் இந்த நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கும். அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று 3 பலன்களையும் இந்த ஒரு நட்சத்திரத்தை வைத்து நம்ம கணிக்க முடியும். இந்த நட்சத்திரங்கள் 3க்குமே பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்துக்குரிய இந்த 3 காலங்கத்தையும் குறிக்கக்கூடியது அவர்களுக்கு எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது அந்த நட்சத்திரத்துக்குன்னு குறிப்பிட்ட பறவைகள், விலங்குகள், மரங்கள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த 3ம் சேர்ந்து ஒரு நட்சத்திரத்துக்கு இருக்கும். அத்தகைய வகையில் அந்த நட்சத்திரத்துக்கு குறிப்பிட்ட பறவைகள் என்பது இறந்த கால தன்மையை குறிக்கும். அந்த நட்சத்திரத்திற்கு உரிய விலங்குகள் என்பது அவர்களுடைய நிகழ்கால பலனை குறிக்கும். நட்சத்திரத்திற்கு உரிய மரங்கள் என்பது எதிர்கால பலன்களை குறிக்கும். ஆக ஒருவரோட அவரவர் பிறந்த நட்சத்திரத்தை தேர்வு செய்து அந்த நட்சத்திரத்திற்கு உரிய மரங்களையும் பறவைகளையும் விலங்குகளும் ஏற்றினா அந்த பறவைகள், விலங்குகள், மரங்களுடைய தன்மைகளை எடுத்து பார்க்கும்போது அதன் அடிப்படையில் தான் உங்களுடைய கடந்த காலம் அமைந்திருக்கும், நடப்பு காலம் என்று நிகழ்காலம் நடந்து கொண்டிருக்கும், எதிர்காலம் என்பது அமையும் என்று கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக வரவேற்புரை. அதாவது இந்த ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்வில் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜோதிட குருமார்கள் இங்கே வருகை புரிந்து ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சங்களையும், அந்த ஜோதிடம் சார்ந்த தங்களுடைய அனுபவங்களையும் மற்றும் ஜோதிட கருத்துக்களையும் இங்க அனைவருக்கும் புரியும்படியாகவும் அவர்களுக்கு பயனுள்ள வகையிலும் வழங்கி கொண்டு வருகிறார்கள். அத்தகைய வகையில் இன்று நம்மிடையே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆஸ்ட்ரோ சூரியன் ஆர் சுந்தரராஜன் ஐயா அவர்கள் நம்மிடையே வருகை புரிந்திருக்கிறார். இவர் வரவேற்பதற்கு முன்பாக இவரை பற்றிய சில குறிப்புகளை இவ்விடத்தில் பகிர நினைக்கிறேன். அதாவது ஐயா அவர்களின் தாயார் பெயர் ஆர் ராமஜெய அம்மையார் அவர்கள் ஆவார்கள். இவருடைய தந்தையார் பி ராமநாயுடு ஐயா அவர்கள் ஆவார்கள். ஐயா அவர்கள் பூத்தாம்பட்டி எரிமேடு வேடச்சுந்தரை சேர்ந்த கா சந்தானம் ஐயா அவர்களிடமிருந்து தன்னுடைய ஜோதிட கலையை பயின்று இந்த ஜோதிட துறையில் பயணித்து கொண்டிருக்கிறார். இவர் 2014 ஆண்டிலிருந்தே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜோதிட துறையில் வலம் கொண்டிருக்கிறார். ஆக இவருக்கு 12 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த துறையில் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். மேலும் சிறப்படைந்து கொண்டும் வந்திருக்கிறார் என்று சொல்லலாம். மேலும் பாத்தீங்க அப்படின்னா அந்த இவருடைய அனுபவம் அப்படிங்கிறது இந்த காலபுருஷ தத்துவத்தின் விளக்கங்களை கொடுப்பதும், அது மட்டும் இல்லாமல் இந்த சார ஜோதிடம் என்று இருக்கக்கூடிய இந்த அமைப்பையே இதற்கு கண்டுபிடித்த விடிவெள்ளி ஐயா அவர்கள் அப்படிங்கிறது தான் இவருக்கு பெயரே உண்டு. அந்த வகையில் 2 தலைப்பிலும், அதாவது காலபுருஷ தத்துவமாகட்டும், சார அடிப்படையில் பலன் எடுத்து பலன் கொடும் விதமாகட்டும், இதில் இவர் மிஞ்சக்கூடிய ஆள் யாரும் இல்லை என்றே சொல்லலாம். அத்தகைய சிறப்புமிக்க சேலம் மாவட்டம் ஆத்தூர் தாலுகாவுக்கு உட்பட்ட காட்டுக்கோட்டை கிராமத்தில் பிறந்து தற்போது கரூர் கப்பங்குண்டு புதூரில் வகிக்கும் ஐயா ஆஸ்டர் சூரியன் ஐயா ஆர் சுந்தரராஜன் சார ஜோதிட விடிவெள்ளி ஐயா அவர்கள் இன்று நம்மிடையே
அதாவது தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா கால புருஷ தத்துவத்தின் விளக்கம், அதாவது அந்த கால புருஷ தத்துவத்தோட தெளிவையும் தெளிவுரையையும் விளக்கத்தையும் கொடுக்க நம்முடைய ஐயா வந்திருக்கிறார். அவரை அனைவரின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று அவருடைய சிறப்புரையை ஆற்றும்படி அன்புடன் அழைக்கின்றேன். ஐயா. ஐயா சுந்தரராஜன் ஐயா, நீ பேசலாம். ஐயா அவர்கள் ஏதோ கொஞ்சம் வேலையாய்ப்பாங்க போல இருக்கு. ஒரு சார ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு ஜோதிடத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான அம்சம். பொதுவாகவே ஒரு ஜோதிடம் அப்படின்னு சொன்னா ஒரு 9 கிரகங்களுடைய அடிப்படையில் தான் பலன் கூறும் விதமாக 9 கிரகங்கள் நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் எந்த இடத்துல அமைந்திருக்கிறார்கள் என்பதை வைத்து அப்படிங்கிறதா நம்மளுடைய அவர்களுடைய ஒரு ஜாதகர்களுடைய பலனை நாம் கிடைத்திருக்கிறோம். அது மட்டுமல்லாது இந்த கிரகங்கள் இதையும் தாண்டி அந்த கிரகங்கள் நிற்கக்கூடிய இடங்கள், அவர்கள் நிற்கக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் சாரங்கள் வைத்துதான் மிக துல்லியமான பலனை எடுக்கக்கூடிய என்ற ஒரு விதம் இருக்கிறது. அந்த வகையில் தான் ஐயா சிறப்பு பெற்று இருக்கிறார். ஐயா சுந்தரராஜன் ஐயா. வணக்கம் அனைவருக்கும். வணக்கம்மா. சுந்தரராஜன் ஐயா, நீங்க பேச ஆரம்பிக்கலாம். யார் மியூட்ல இருக்காங்கம்மா? அதான் சுந்தரராஜன் ஐயா ஆளே காணோம். இருக்காங்க, மியூட்ல இருக்காங்க. இல்ல அவர் வேற, ஆர் சுந்தரராஜன் அவர் வேற. வந்துட்டாங்க. ஐயா ஐயா நீங்க பேச ஆரம்பிக்கலாம். சுந்தரராஜன் ஐயா. சுந்தரராஜன் ஐயா நீங்க பேச ஆரம்பிக்கலாம். அவர் இல்லையே மேடம், போன் பண்ணி கூப்பிடுங்க. ஹலோ. அட்மின் அட்மின். எஸ் மேம். கொஞ்சம் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணி வைமா. ஓகே மேம். ஐயா அவங்க வெளியே போயிட்டாங்களா இருக்கு. இந்த போன் பண்ணி கூப்பிட்டுட்டு போடுறேன். பேச ஆரம்பிச்சிருப்பான். வாழ்க நலமுடன். பேச ஆரம்பிங்க ஐயா, நீங்க ஆரம்பிக்கலாம். வாழ்க நலமுடைய மகளிர், வாழ்க நலமுடன். வணக்கம். இந்த மகளிர் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் என்ன பேசுவதற்கு அழைத்ததற்கு மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நோய் நொடி இல்லாம சேரும் சிறப்புமா எல்லா ஐஸ்வர்யங்களையும் பெற்று மேலும் மேலும் வளர வேண்டும் என்று ஆசீர்வாதம் கலந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது கால புருஷ தத்துவம் என்பது ஒரு சப்ஜெக்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். தாராளமா கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தியான விளக்கங்களை இப்ப சொல்றேன், கேட்டுக்கங்க. காலபுருஷனுக்கு பாக்கிய ஆதிபத்தியம் பெற்றவர் யாருன்னா குருவு. காலபுருஷங்கிறது நம்ம மேசத்துல இருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். மேசம் 1ஆம் வீடு, 2ஆம் வீடு ரிஷபம், இப்படியே 12ஆம் வீடு கொண்டு வந்தோம்னா அது கேட்க முடியுதுங்க, பிரேக் ஆகி வருது. மேனம் வந்துருது. அப்ப அதுல 9ஆம் இடங்கிறது சொல்றோம். பாக்கியம்னா பாக்கியாதிபதி. பாக்கியாதிபத்தியம் 2வது ஆதிபத்தியம் விரையாதிபத்தியம் பெற்றார். விரயத்துக்கு எங்க பண்ணுவாரு, பாக்கியத்துக்கு என்ன பண்ணுவாருங்கிறது ஒரு விளக்கங்கள் சொல்றேன். இந்த குரு பகவான் பாக்கிய ஆதிபத்தியம் பெற்றதுனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்லுகிறார்கள். இந்த குரு எந்த பாவகத்தை பார்த்தாலும் அந்த பாவகம் எப்படின்னா கோணையா இருக்குது, அழுக்கா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த குருவனுடைய பார்வை அதை சோப்பு போட்டு கழுவி பளிச்சுன்னு கொண்டு வந்துடும். அதுதான் குருவனுடைய பார்வை. இப்ப நம்ம எல்லாத்துக்குமே எடுக்கிறோம். ராசிக்கு 2, 5, 7, 9, 11 குரு வரும் காலம் திருமணங்கள் நடக்கும். அதே போல ஜனனகால சுக்கிரனுக்கு 1, 5, 9
குரு பகவான் வருங்காலத்துல திருமணம் நடக்கும்னு சொல்றோம். பொதுவாகவே குரு பார்வை கோடி நன்மைகளை கொடுக்கும். எவ்வளவு தோஷமாக இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்துவிடும் என்று சரியாக தான் இருக்கிறது. அதற்கு காரண பலனை அவர் கொடுக்கிறாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இரண்டாவது, செவ்வாய் காலபுருஷனுக்கு 8க்கு ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறார். அது இன்னொரு பாவகம் 1ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறார். 8க்கு ஆதிபத்தியம் பெற்றதுனால அவருடைய பார்வை விபத்துக்களை கொடுக்கும் அப்படிங்கறது நம்ம இதுல எடுத்துக்கணும். அதாவது செவ்வாய் பகவான் 8க்கு ஆதிபத்தியம் பெற்றதுனாலதான் 8 செவ்வாயில் ஒரு செவ்வாய் கெட்ட செவ்வாய், எந்த செவ்வாய்னு தெரியல. அதனால நம்ம தமிழ்நாட்டுல முகூர்த்தம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வைக்கிறது இல்லை. காரணம், காலபுருஷனுக்கு 8க்கு ஆதிபத்தியம் பெற்று செவ்வாய செவ்வாய் மங்களகாரகன். மங்களம் என்றாலே தாம்பூலம், வெத்தலை பாக்கு, பழம், பூ, தேங்காய் இதெல்லாம் தட்டோட வச்சோம்னா அதுக்கு பேரு தான் மங்களம். தமிழகத்துல யாரும் திருமணம் செய்து கொள்வது இல்லை. காரணம், அவருக்கு 8க்கு ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறதுனால. 1க்கு ஆதிபத்தியம் பெற்றிருக்காரு, ஆதிபத்தியம் பெற்றிருக்காரு. அப்ப 2ஆம் இடத்தை. அதற்கு அடுத்தது சனி பகவான் காலபுருஷனுக்கு பாதகாதிபத்தியம் பெற்றவர். சனி பகவான் காலபுருஷனுக்கு பாதகாதிபத்தியம் பெற்றவர். அந்த பாதகாதிபத்தியம்னா 10க்கு ஆதிபத்தியம், கர்மாதிபத்தியம் பெறாரு, பாதகாதிபத்தியம் பெறாரு. இந்த சனி பகவானுடைய பார்வை ஊனத்தை கொடுத்துருது. அதனால சனி பார்க்க கெடுக்கும், குரு பார்க்க கொடுக்கும் அப்படின்னு ஆதியில சொல்லியிருக்காங்க. அப்ப குரு நிற்க கெடுக்கும், சனி நிற்க கொடுக்கும், சனி பார்க்க கெடுக்கும், குரு பார்க்க கொடுக்கும் அப்படின்னு ஆதியில சொல்லியிருக்காங்க நூல்கள்ல. அது நடைமுறையில பயன்படுத்தும் போது சரியாதான் வந்திருக்குது. அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம ஐயா, உங்க வாய்ஸ் பிரேக் ஆகி வருது சார். பிரேக் ஆகி வருது, கேட்கவே அதுக்கு அடுத்தது அவர் 12ஆம் பாவகத்தை. சரி, நான் பேசிட்டே இருக்கிறேன். பிரேக் ஆகி வருதுன்னா விரையாதிபத்தியம் பெற்ற குரு பகவான் விரையாதிபத்தியம் பெற்றதுனாலதான் அவரு 5ஆம் பாவகத்தில் அமர்ந்திருந்தா குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுல தாமதம் சொல்றாங்க. அப்ப அந்த 5ஆம் பாவகத்தில் உட்காருகிறாரோ அமருகிறாரோ அந்த பாவகத்தை அவரு விரயம் பண்ணி விடுவாருன்னு அர்த்தம். 9க்கு ஆதிபத்தியம் பெறும்போது பார்வையை எடுத்துக்கணும். உட்காரும் போது 12ஆம் இடத்தினுடைய பலனை நம்ம எடுத்துக்கணும். அப்ப 5ஆம் பாவகத்தில் குரு அமர்ந்திருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைப்பதில் தாமதமாகும். அடுத்தது ஒரு பழமொழி சொல்வார்கள். அது ஒரு மதத்தை ஜாதியை பத்தி சொன்னாலும் சொன்னதை தான் நான் சொல்றேன், நான் தனியா சொல்லல. அந்தணன் தனித்து நின்றால் அந்த ஸ்தானம் கெடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அவர் குரு பகவான் ஒரு பாவகத்துல நிற்கும் போது அந்த பாவகத்தை கெடு அப்படின்னா அவர் காலபுருஷனுக்கு விரையாதிபத்தியம் பெற்றதுனால அந்த பாவகத்தை விரயம் பண்றாருன்னு அர்த்தம். உதாரணமாக இப்ப காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் சிம்மம். சிம்மத்துல குரு தனிச்சிருந்தாங்கன்னா பூர்வீகத்தை விட்டு வெளியில வந்துட்டீங்களான்னு கேளுங்க. ஆமான்னு அவங்க சொல்லுவாங்க. குழந்தை பாக்கியம் தடை தாமதத்துடன் கிடைக்குதான்னு கேட்டா அதுக்கு அவங்க ஆமான்னு சொல்லுவாங்க. அதனால அதுக்கு நம்ம அப்படி எடுத்துக்கணும். இப்ப காலபுருஷனுக்கு 12க்கு ஆதிபத்தியம் பெற்றவர் குருவு. இந்த குருவும் சுக்கிரனும் 2 பேரும் சேரக்கூடாதுன்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னா, மீனத்துக்கு 8 சுக்கிரன் வராரு, 3 8 வராரு. அதே மாதிரி ரிஷபத்துக்கு 8 11 குரு வராரு. அதே மாதிரி துலாத்துக்கு 3 6 குரு வராரு. இப்படி பாத்தீங்கன்னா இந்த 6 8 சஷ்டாசக பிரச்சனைகளை இந்த குருவும் சுக்கிரனும் காலபுருஷ பிரகாரம் இருக்கிறதுனாலதான் அசுர குருவும் தேவ குருவும் ஒன்னா சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சேர்ந்தா என்ன ஆகும் அந்த பலனும் நம்ம சொல்லணும். அப்ப குரு திசையில சுக்கிர புத்தி, சுக்கிர திசையில குரு புத்தி ஒருவருக்கு நடக்கும்போது 2 பேரும் பார்வை, சேர்க்கை, பரிவர்த்தனை, சம்பந்தம் ஏதாவது இருந்தா கட்டாயமாக அந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி பிரிந்து வாழ்வார்கள். இது நிறைய பேத்துக்கு சொல்லி சரியாக வந்திருக்கிறது. பிரிந்து வாழ்வார்கள் என்றால் நீங்கள் உடனே சண்டையை செய்து கொண்டு பிரிந்து வாழ்கிறார்கள் என்று எடுக்க வேண்டாம். தொழில் நிமித்தமாக இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒருத்தருக்கு போன் பண்ணேன். உங்க மனைவி
வந்து இப்ப ஒரு 6 மாசத்துக்கு வீட்டை விட்டு வெளியில கிளம்புற மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன். ஆமாங்க, என் மகள் வந்து கன்சீவா இருக்காங்க. டெலிவரிக்காக எங்க ஒய்ஃப் போறாங்க அவங்கள பாக்குறதுக்கு. ஒரு 7 மாசம் ஆகும் வரத்துக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இது மாதிரியான ஒரு பிரிவினைகளை வந்து சுப பிரிவினை ஐயா ஒண்ணுமே கேட்கலீங்க ஐயா. ஐயா வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. இங்க ஏதோ இது இப்படியெல்லாம் அவருக்கு நீங்க வந்து சில இதெல்லாம் ஆராய்ச்சி செய்தீர்களே ஆனால் உங்களுக்கு இந்த பலன்கள் சொல்வதில் இடர்பாடுகள் வராது. அதுக்கு அடுத்ததாக காலபுருஷனுக்கு 1ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அது காலபுருஷனுக்கு லக்னத்துக்கு பார்க்கும்போது மேசத்துக்கு ஒன்றும் கேட்கவில்லை. வராரு. அதே மாதிரி மிதுனத்துக்கு பாத்தீங்கன்னா 8-11 வந்து புதன் வருவாரு. இந்த ரெண்டும் அதே மாதிரிதான் சஷ்டாசக தோஷத்துல அடிபட்டு இருக்கிறதுனால அப்ப விட்டு விட்டு கேட்கறதுனால சரியா கேட்க மாட்டேங்குது. குருவும் செவ்வாயும் 2 பேரும் பார்த்தா கல்வை எடுத்துக்கங்க. அதே மாதிரி வெட்டு காயம் ஏற்பட்டு உடம்புல தையல் போட்டிருக்குதான்னு கேளுங்க. அதுவும் ஆமான்னு சொல்லுவாங்க. அதற்கு அடுத்தது புதன் செவ்வாய் வீட்டுல மேசத்துல இருந்தாலும் விருச்சகத்துல இருந்தாலும் அரியர் வச்சு படிச்சீங்களா, தோல் டாக்டர்கிட்ட போனீங்களான்னு கேளுங்க. அதுக்கும் ஆமான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மிதனத்திலையும் கண்ணிலையும் செவ்வாய் பகவான் இருந்தாலும் இதையே கேள்விகளை கேளுங்க. அதுக்கும் ஆமான்னு சொல்லுவாங்க. இதற்கு காரணம் என்னன்னா அந்த புதன் வந்து தோலுக்கு அந்த சஷ்டாஸ்திரத்துல வரும்போது பலன் வருது, புதனுடைய காரகத்துவம் எல்லாம் அங்க அடி வாங்குது அப்படிங்கறத நம்ம எடுத்து இந்த இடத்துல நம்ம சொல்லணும். அது உச்சம் பெறக்கூடிய கிரகம் வந்து சூரிய பகவான், நேசம் அடையக்கூடிய கிரகம் சனி, அதே மாதிரி துலாத்துல உச்சம் அடையக்கூடிய கிரகம் சனி பகவான். சூரியன் வந்து அங்கே நேசம் அடைகிறார், சனி பகவான் உச்சம். இந்த மாதிரி அமைப்புல யாராவது குழந்தைங்க பிறந்ததுன்னா அப்ப வந்து உத்தராயண காலமா இருந்தா தந்தை வந்து அங்கேயே இருக்கலாம். அந்த ஜாதகர் மட்டும் வீட்டை விட்டு வெளியில போய் ஒரு ஹாஸ்டல்ல தங்கி தாத்தா பாட்டி வீட்டுல தங்கி படிக்கிறது, வேலைக்கு போறது, அது மாதிரி இருக்கிறது நல்லது. தட்சிணாயன காலமா இருந்தா அந்த ஜாதகர் அங்கேயே இருக்கலாம். அவங்க அப்பா மட்டும் வேலை விஷயமாக டிரைவராகவோ கண்டக்டராகவோ அது மாதிரி வெளிநாடு வெளி மாநிலத்துல வேலை பார்க்குறாராவோ கொஞ்சம் வெளியில போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு தோஷங்கள் இல்லை. 2 பேரும் ஒன்னாங்க இருந்தாங்கன்னா இப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்ப சூரியனும் உச்சம் பெறதுக்கு ஆளாகிறார். நீ என் வீட்டுக்கு வா, நான் அங்க உச்சமாகறேன், நீ நீசமாக போற, உன்னை நான் பாத்துக்கறேங்கிற மாதிரி சனி பகவான் பேசுறத நீங்க கற்பனைக்கு கொண்டு வாங்க. அப்பதான் பலன்களை நீங்க எடுக்க முடியும். அதே மாதிரி சனி பகவான் என்ன சொல்றாரு, நீ என் வீட்டுக்கு வா, வரும்போது நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு இவர் சொல்றாரு. அப்ப இருவருக்கும் ஒருவர் உயர்த்தி கொள்வதற்கு வீழ்த்துவதற்கு அவங்க அந்த முயற்சிகளை செய்வார்கள். அப்ப சூரியனும் சனியும் ஒரு ஜாதக கட்டத்துல சேர்ந்திருந்தா அப்பாவும் மகனும் பிரிந்திருக்க வேண்டும் என்று நம்ம இதுக்கு வந்து பரிகாரங்கள் சொல்லலாம். அதே மாதிரி தனித்த சூரியனை சனி பகவான் பார்த்ததுன்னா சனிதான் காலபுருஷனுக்கு பாதகாதிபத்தியம் பெற்றவர், அவருடைய பார்வை ஊனத்தை தரும் என்று சொல்லியிருக்கிறேன். இப்ப நிறைய ஜாதகங்கள்ல பார்க்கும்போது தனித்த சூரியனை சனி பகவான் பார்த்து இருக்கிற 2-3 டைம் போட்டாச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த சனி அந்த ஊனத்தை தனித்து சூரியனை வெளிப்படுத்துறாருங்கிறது நம்ம தெளிவா தெரிஞ்சிருச்சு. இதுக்கு அதாவது வந்து லக்கணம் வந்து மீன லக்கணம். மீன லக்கணத்துக்கு கண்ணில இருந்து சனி பகவான் வந்து 7ஆம் இட பார்வையா பாக்குறாரு. செவ்வாய் வந்து தனுசுல இருந்து 4ஆம் இட பார்வையாக அந்த லக்கணத்தை வந்து பாக்குறாரு. இந்த பார்வையில என்ன பண்ணுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் சனி வந்து நான் வந்து அவரு மண்டைய வந்து ஊனம் பண்ணுவேன்னு சொல்லி அவருடைய பார்வையை வந்து அங்க செலுத்திக்கிட்டு இருக்கிறார்.
செவ்வாய் என்ன பண்ணுவாரு, வெட்டு காயத்தை ஏற்படுத்தி அதன் மூலியமா ஊனத்தை வந்து நீ பண்ணிக்கோன்னு சொல்லி இவரு சொல்றாரு. குரு என்ன சொல்றாரு, அந்த ஊனம் வந்து வெளியில தெரியாம கொஞ்சம் உள்ளார நடக்கிற மாதிரி நான் பண்ணுவேங்கிறார். 3 பேரும் போட்டி போட்டு கடைசியில பார்த்தா குரு பகவான் அந்த ஒரு அவருக்கு ஏற்படக்கூடிய தலையில ஏற்பட்ட விபத்தை வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு தள்ளி கொண்டு போய் நடு மண்டையில வச்சுட்டார். இப்போ வந்து அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி மழை வேலையை செவ்வாய் செஞ்சுட்டாரு, குரு வேலையை குரு செஞ்சுட்டாரு. இப்ப குரு வேலையை என்ன செஞ்சாருன்னு உங்களுக்கு புரிய வைக்கணும். இப்ப வந்து அந்த காயம் ஏற்பட்ட உடனே அந்த இடத்துல முடியெல்லாம் கொஞ்சம் சுரண்டி விட்டுட்டு தையல் போட்டு புண்ணு ஆத்திர வரல வச்சிருப்பாங்க. அதுக்கு பின்னாடி முடி முளைச்சுக்கிச்சுன்னா தலை சீவுனா அவருக்கு மண்டை கேட்கவே மாட்டேங்குது. உடைஞ்சது அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும், அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் அந்த மண்டை உடைஞ்சது அவங்களுக்கு தெரியாது. காரணம் என்ன, குரு பகவான் வந்து அது உள்ளார வந்து தள்ளி விட்டதுனால அந்த முடிதான் இருக்கிறது தெரியுமே ஒழிய ஒரு மண்டை உடைஞ்சது தெரியாது. அப்ப சனி வேலையை சனி செய்யறார், செவ்வாய் வேலையை செவ்வாய் செய்யறார், குரு வேலையை குரு செய்யறார். அப்ப குருவனுடைய பார்வை நன்மைகளை அளிக்குங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் இதன் மூலமா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி 2ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா உச்சம் பெறக்கூடிய கிரகம் யாருன்னா இவரு சந்திர பகவான். அந்த இடத்துல நேசம் அடையக்கூடிய கிரகம் ராகு கேது. அதே மாதிரி 7ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் ராகு கேது. சந்திர பகவான் வந்து அங்க நேசம் அடைகிறார். இப்ப இது மாதிரி அமைப்புல 2 பேர் ஒன்னா இருக்க மாட்டாங்க, தனித்தனியா தான் இருப்பாங்க. ராகு இருந்தா தந்தை வழி தாத்தா பாட்டிக்கு மனநிலை பாதிக்கும், உடல்நிலை பாதிக்கும். பாம்பு கடி, வண்டு கடி, தேமல், பேய் ஓட்டுறது, இந்த சாமி சொல்றது, இது மாதிரி ஒரு பில்லி சூனிய சம்பந்தப்பட்ட வகையில ஏதாவது ஒரு வகையில அவங்க பாதிச்சிருக்கிறாங்களான்னு நாம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே இடத்துல வந்து கேது இருந்துட்டா ரிஷபத்துல, சந்திரனும் இருந்து கேதுவும் இருந்துட்டா அந்த அப்ப வந்து தாய் வழி தாத்தா பாட்டிக்கு இதே பிரச்சனைகளை சொல்லுங்க, அதுலயே அவங்க வந்து ஆமான்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து இதை எப்படி நம்ம எடுக்கிறோம்னா, அந்த சந்திரன் வந்து மனோகாரகன். அப்ப மனோகாரகனோட வந்து ராகு சேரும்போது ராகு வந்து எதிர்மறை எண்ணங்கள் கொண்டவர். தன்னுடைய பாவகத்தை அதுக்கு 12ஆம் பாவகத்துக்கு இழுத்து செல்லக்கூடியவர், ஆன்டி கிளாக்கில் பயணம் செய்யக்கூடியவர். அப்ப அந்த சந்திரன் வந்து ஆன்டி கிளாக்கு போகும்போது அவருடைய மனநிலையை வந்து அவர் நேர்மையானவராக இருந்தா கூட அவரை திருடுவதற்கோ பொய் சொல்வதற்கோ ஏமாத்துவதற்கோ அந்த நிலையை வந்து அவர் உருவாக்கி விடுவார். அதனால ஒரு விபரீதத்தை அவர் சந்திக்க வேண்டிய வரும். கேது இருந்தாலும் அவரும் ஆன்டி கிளாக் இருக்கிறவங்க இந்த சந்திரன் வந்து அங்க இருக்கும்போது தாத்தா பாட்டிகள் இந்த பாதிப்புகள் இருந்து தப்பிச்சு வந்துருவாங்க. மந்திரிச்சு பாடம் போட்டு தாயத்து கட்டி எப்படியும் அவங்க மீண்டும் வந்துருவாங்கன்னு நம்ம சொல்லணும். இதே வந்து விருச்சகத்துல வந்து சந்திரன் ராகு இருந்தாலும் சரி, சந்திரனுடைய வகையில கடுமையாக பாதிக்கப்பட்டு உடல்நல பாதிக்கப்பட்டு மீண்டும் தேறி வருவது கஷ்டம். அப்படி தேறி வந்தாலும் அவங்க வந்து உழைச்சி மீண்டும் சம்பாரிச்சு மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலைமைகளை கொடுக்காது என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தது கடகத்துல வந்து யாருன்னா இவரு குரு பகவான் வந்து அங்க உச்சம் பெறாரு, செவ்வாய் பகவான் வந்து அங்க நேசம் பெறுகிறார். அப்ப குருவும் செவ்வாயும் 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா இவர் அவரை நேசம் பண்ண பாக்குறாரு, அவர் இவரை நேசம் பண்ண பாக்குறாரு. இந்த வந்து நீங்க மைண்ட்ல பதிவு பண்ணிக்கங்க. மகரத்துல வந்து குரு வந்து நேசம், செவ்வாய் உச்சம். கடகத்துல வந்து குரு உச்சம், செவ்வாய் நேசிக்கும் போது என்ன பண்ணுவாருன்னா, குரு செவ்வாயும் 2 பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா ஒரு மண்மன பூமிகளை வந்து விற்கணும். பெண்களாக இருந்தால் கருசிதைவு ஏற்படும். ஆண் ஜாதகமா இருந்தாலும் பெண் ஜாதகமா இருந்தாலும் சகோதர பாவத்துக்கு இழப்பு, பூமிக்கு இழப்பு. பூமி மேல ஒரு சட்ட சிக்கல்கள் வருது சம்பந்தப்பட்ட வகையில ஒரு வில்லங்கங்கள் ஏற்பட்டுவிடும். எங்க இதுல இருந்ததுன்னா கடகத்துல வந்து நேசமடையக்கூடிய செவ்வாயும் இது மகரத்துல உச்சமடைய நேசமடையக்கூடிய குருவும் 2 பேரு சேரும் போது இது மாதிரியான ஒரு பலன்கள் அந்த ஜாதகர்கிட்ட வெளிப்படும் அப்படிங்கறத நம்ம இதுல எடுத்துக்கணும். அதே மாதிரி ஜாதகருக்கு உடல் ஆரோக்கியமும் வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கறத நம்ம இதுல எடுத்துக்கணும். அதாவது 4ஆம் பாவகத்துல இருக்கக்கூடிய அந்த காரகத்துவம் எல்லாம் நமக்கு அடி வாங்கும். அப்படின்னா 4ஆம் இடத்துக்கு 9 குரு, காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துக்கு 9 பாக்கியாதிபதி குரு.
4ஆம் இடத்துக்கு 10க்குரியவர் வந்து நேருக்கு நேர் பார்த்துக்கிட்டா சேரக்கூடாது. சேர்ந்தா ஏற்கனவே சொன்ன பலன்களை தான் நீங்க அறுதிட்டு சொல்லணும். 2 பேர் பார்த்திருந்தா எத்தனை இடம் வாங்குனீங்க, நிலம் வாங்குனீங்க, வீடு கட்டுனீங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சரளமா ஒரு 5-6 வீடு கட்டினேன், அட்லீஸ்ட் ஒரு வீடாவது அப்ளை பண்ணி ஜெயிச்சிருக்கிறோம். அதுக்கு அடுத்தது 6ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து நேசம் அடைகிறார். புதனும் அந்த இடத்துல போய் நிக்கிறார். அப்ப சுக்கிரனும் புதனும் 2 பேரும் அங்க சேரும்போது காலபுருஷனுக்கு 7க்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் பாய் போட்டு படுக்கக்கூடிய இடம் வந்து கண்ணியினுடைய இடம். எந்த லக்கணமாக இருந்தாலும் 7ஆம் பாவகதிபதி கண்ணியில இருந்தாலும் காலபுருஷனுக்கு 7க்குரிய சுக்கிரன் கண்ணியில இருந்தாலும் எந்த லக்கணமாக இருந்தாலும் 7க்கு அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கண்ணியில இருந்தாலும் காலபுருஷனுக்கு 7க்குரிய சுக்கிரன் நின்ற நட்சத்திராதிபதி கண்ணியில இருந்தாலும் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை பஞ்சர் வாழ்க்கை. பஞ்சர் வாழ்க்கைன்னா பஞ்சர் ஆகி ஒட்டி திருப்பி வண்டி போகும், திருப்பி பஞ்சர் ஆச்சுன்னா ஒட்டி போகும், திருப்பி பஞ்சர் ஆச்சுன்னா அந்த டயரை மாத்திட்டு வேற டயரை மாத்திக்கணும். இது மாதிரி லைஃப் தான் அவங்களுக்கு அமையும். இதெல்லாம் அறுதியிட்டு உறுதியிட்டு சொல்லக்கூடிய ஒரு பலன்கள். காரணம் அந்த சுக்கிரன் வந்து அந்த பாவகத்துல போய் நேசம் அடைய வைக்கிறதுனால அந்த மாதிரி வருது. இப்ப இந்த இடத்துல என்னன்னா ஐயா வாய்ஸ் பிரேக் ஆயிடுதுயா. ஐயா நீங்க பேசுறது கேட்கல. ஐயா உங்க வாய்ஸே கேட்கலையா. இப்ப பேசுங்க. சுத்தமா கேட்கலங்கய்யா. அதான் அவங்க ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு. அவருக்கு சிக்னல் எதுவும் கிடைக்கல. அவர் என்ன சொன்னார்னே தெரியல. தெரியல. சுந்தரராஜன் சார். மேடம் வணக்கம். கிளாஸ் போயிட்டு இருக்கா? போயிட்டு இருக்கு சார். வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆயிருக்குன்னு பேச்சு. சுந்தரராஜன் சார் ஸ்கிரீன்டே இல்ல ஐயா. ஐயா என்னாச்சு? சிக்னல் எதுவும் ப்ராப்ளமா? போன் இது வந்துடுச்சா என்னன்னு தெரியல. இருக்கிறாங்க ஆனா பேசல. ஒரு முறை வெளியில போயிட்டு திருப்பி ஜாயிண்ட் ஆனார்னா கரெக்டா வருமா என்னன்னு தெரியல. டவர் விட்டு விட்டு எடுக்குதோ என்னமோ. பேசுங்க. காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்தை சூரியன் வந்து நேசப்படுத்துறாரு. சுக்கிரன் அந்த வீட்டுக்கு அதிபதி. அதனால எந்த லக்கணமாக இருந்தாலும் 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தா அதுக்கு பேரு கலசர தோஷம் பேரு. அதே மாதிரி சனி இருந்தாலும் கலசர தோஷம் பேரு. தோஷம்னா கலத்துறதுக்கு தோஷம்னா என்னன்னா கலத்தரமே கிடைக்காதுன்னு கிடையாது, தாமதமா கிடைக்கும் அல்லது நம்ம சொன்ன பேச்சு கேட்காத கலசரம் கிடைக்கும் போது. இவ்வளவுதான், வேற ஒண்ணும் அது அப்படி பெருசா ஒண்ணு எடுத்துக்க வேண்டாம். அதே மாதிரி அந்த செவ்வாயும் சுக்கிரனும் 12 கட்டத்துல எங்க இருந்தாலும் உங்க வீட்டுல அத்தை வந்து கணவன் இல்லாம இருக்காங்களா அல்லது குழந்தை இல்லாம இருக்கிறாங்களான்னு கேளுங்க. எல்லாருமே ஆமான்னு சொல்லி இருக்கிறாங்க. எனக்கு அத்தை, தந்தை கூட பிறந்த அக்கா தங்கை எங்க இருக்கணும்? எங்க இருந்தாலும் சரி, சூரியனும் சுக்கிரனும் 2 பேரும் எங்க இருந்தாலும் அத்தை வர்க்கம் பாதிக்கும். கணவன் இல்லாம இருக்கணும், குழந்தை இல்லாம இருக்கணும், அல்லது உங்களோட பேச்சுவார்த்தை இல்லாம சண்டை பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு சொல்லி சொல்லணும். அதே மாதிரி அந்த சுக்கிரன் வந்து கும்பத்துல இருந்தாலும் கடகத்துல இருந்தாலும் சிம்மத்துல இருந்தாலும் கன்னியில இருந்தாலும் இந்த 3 இடத்துல இருந்தாலும் இதே பதில்களை சொல்லுங்க. அதுக்கு அடுத்தது சுக்கிரன் என்ற நட்சத்திரம் 6, 8, 12 இருந்தாலும் இதே பதில்களை சொல்லலாம்.
அப்படி போனா அது விரிவா போயிடும். நான் இப்ப சொல்றது சூரியனும் சுக்கிரனும் 2 பேரும் சேர்ந்து இருந்தா கட்டாயமாக ஒரு பெண் இனத்தை வந்து நேசம் செய்தே ஆகணுங்கிறது விதி. அது வந்து 2 தலைமுறையிலயும் இருக்கலாம், 3 தலைமுறையில இருக்கலாம். கட்டாயமாக கன்னி தெய்வம் கும்பிடுறீங்களான்னு கேட்டீங்கன்னா அத்தனை பேரும் கும்பிடுறேன்னு சொல்றாங்க. சொன்னதுனால நான் தைரியமா உங்ககிட்ட சொல்றேன். அதுக்கு காரணம் வந்து அந்த 7ஆம் இடத்தை அந்த சூரிய பகவான் வந்து நேசம் பெறுவதனால அந்த மாதிரி வருது. அப்ப ஞாயிற்றுக்கிழமை திருமணங்கள் நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா 7ஆம் இடத்தை நேசம் பண்ணக்கூடிய ஒரு இதுல பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஐப்பசி மாசத்துலயும் நம்ம திருமணங்கள் செய்யக்கூடாது. அந்த மாசத்துலயும் அதே மாதிரி சூரியன் வந்து நேசமாகிறார். இதை வந்து இந்த இடத்துல நம்ம இது இப்படி எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது இது 8ஆம் இடத்துல தான் இவர் நம்ம முதல்ல ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அந்த ராகு கேதுகள் இருக்கும்போது சந்திரன் அங்க நேசமாகிறதுனால ராகு இருந்ததுன்னா தந்தை வழி தாத்தா பாட்டிகள் கடுமையாக பாதிக்கப்படுவாங்க. இது கேது இருந்ததுன்னா தாய் வழி தாத்தா பாட்டிகள் கடுமையாக பாதிப்பாங்கன்னா என்னன்னா, அதாவது உடல் ஆரோக்கியம், மனநிலைகள் இதெல்லாம் வந்து ஒரு மாதிரியா அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா லூஸ் மாதிரி பேசுறாங்க, கிறுக்கு பிடிச்ச மாதிரி பேசுறாங்க, நேத்து அந்த பக்கம் பேசுனாங்க, இன்னைக்கு இந்த பக்கம் பேசுனாங்கன்னு சொல்லிட்டு இங்கேயும் பகை பண்ணி அங்கேயும் பகை பண்ணி அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வருவாயை சாப்பாட்டை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை அந்த கிரகங்கள் கொடுத்துவிடும் அப்படிங்கிறத நம்ம இதில் எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது இப்ப காலபுருஷனுக்கு முதல் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றவர் சந்திர பகவான், 2வது கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றவர் சுக்கிர பகவான். இவங்க 2 பேரும் சேரக்கூடாது அப்படின்னு ஜோதிட விதியில இருக்கு. அதுக்கு ஒரு சித்தரும் பாடல்களை வந்து பாடி இருக்கிறாங்க. அதாவது ஆரப்பா அம்புலியும் அசுரகுருவும் சேர பார்க்கன்னு ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடல் கொஞ்சம் இதா இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம அதை சொல்ல வேண்டாம். அப்போ எந்த ஒரு ஜாதகம், ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் சுக்கிரனும் ஒரு சந்திரனும் 2 பேரும் வந்து சேர்ந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமண வாழ்க்கை முதல் சொன்ன மாதிரி தான். பஞ்சர் ஒட்டி வண்டியை ஓட்டணும், 3 டைம் பஞ்சர் ஒட்டிட்டு கழட்டிட்டு புது டயர் மாத்தினாலும் ஒண்ணுதான். அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து வாழ்ந்தாலும் ஒண்ணுதான். அவங்க வெளிநாடு, இவங்க இந்த நாட்டுல இருந்து இப்படி காடாறு மாதம் நாடாறு மாதம் வாழ்ந்தாலும் வாழ்க்கை சரிதான். சிறப்பான வாழ்க்கை இல்லைங்கிறதுக்கு இந்த 2 கிரகங்களுடைய இணைவுகள் தெளிவாக நமக்கு பதில சொல்லுது. அதே போல காலபுருஷனுக்கு 7க்கு ஆதிபத்தியம் பெற்றவர் குரு, இது சுக்கிரன். விரையாதிபத்தியம் பெற்றவர் வந்து குரு. இப்ப இந்த குருவும் சுக்கிரனும் சேர்ந்தா என்ன நடக்குங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இப்ப சந்திரனும் குருவியும் 2 பேரும் 7ஆம் பாவகத்துல சேர்ந்திருந்தாலும் இதுக்கு இதே மாதிரியா தான் ஒரு பாடலை வந்து கொடுத்துருக்காங்க. எது 7ஆம் பாவகத்துல சந்திரனும் குருவும் சேர்ந்திருந்தான்னா அப்ப குரு வந்து விரையாதிபத்தியம் பெற்றவர் 7ஆம் இடத்தை வந்து நின்னார்னா அந்த 7ஆம் இடத்தை கெடுக்க போறாருன்னு அர்த்தம். ஏற்கனவே கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றவர் சந்திரன் அவங்க மனநிலையை கெடுத்து குடிச்சவரா பண்ண போறாருன்னு அர்த்தம். இதுக்கும் அந்த சித்தர் பாடல் எழுதியிருக்கிறார். பாரப்பா பால்மதியும் பரமகுருவும். பாரப்பா பால்மதினா சந்திரன், பரமகுருனா குரு. முதல்ல பாடினது ஆரப்பா அம்புலியும் அசுரகுருவும். அம்புலினா சந்திரன், அசுரகுருனா இது சுக்கிர பகவான். அந்த பாடல் அப்படி, இந்த பாடல் இப்படி. அப்ப குருவும் சந்திரனும் 2 பேரும் 7ஆம் இடத்துல இருந்தா செந்தெருமாள் தேவி விலகி நிற்பாள், வேட்டல் இல்லை, நீர் இருந்தா வாரிசுகள் கிடைக்கிறதுல சிரமம் அப்படின்னு சொல்லி பாடல் இருக்குது. எந்த பாடல்களா இருந்தாலும் எந்த ஒரு செயல்களா இருந்தாலும் எப்பொருள் யார் வாய்மொழி கேட்பின் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நீங்க தான் அதை சீர்தூக்கி பார்த்து சொல்லணும். பிற கிரகங்களுடைய பார்வைகளும் சேர்க்கைகளும் அந்த பலன்களை மாற்றி விடுவதற்கு வாய்ப்புகள் ஜோதிடத்தில் அதிகமாக இருக்கிறது. இதை யார் அதிகமாக எடுத்து கையாளுகிறார்களோ அவங்க ஜோதிடத்துல ஓரளவுக்கு பெரிய வெற்றிகளை பெற்று விடலாம். நம்ம புக்கில் மற்றபடி நம்ம குருமார்கள் சொன்ன வகையிலேயே போறதை விட நம்மளும் சுயமா கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பயன்படுத்திக்கிட்டா அந்த பலன்கள் நமக்கு நல்லா வரும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு எது? விருச்சகம். எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணம் நின்ற நட்சத்திராதிபதி விருச்சகத்துல இருந்தா, லக்கணம் நின்ற நட்சத்திராதிபதி எந்த லக்கணமாக இருந்தாலும் விருச்சகத்துல இருந்தா காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல இவர் உயிர் போய் ஜனிக்குது. அப்ப இவர் தந்தையை விட்டு பிரிஞ்சு இருக்கணும். மார்கண்டேயன் வயது 16 வயது. 16 வயது வரலும் நீங்க தந்தையுடன் சேர்ந்து இருக்கலாம். அதுக்கு பின்னாடி தந்தையை நீங்களும் தனித்தனியா பிரியணுங்கிற மாதிரி ஜாதகத்துல இருக்குது. அதனால வந்து இதுக்கு நம்ம எப்படி சொல்லணும்னா, தந்தை கண்டக்டராகவோ அல்லது டிரைவராகவோ அல்லது வெளிநாடு வெளி மாநிலத்துல வேலை பார்க்குறவரு, திங்கக்கிழமை போயிட்டு சனிக்கிழமை வரவர், 3 ஷிஃப்ட், டே ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட், ஃபுல் ஷிஃப்ட்னு சொல்லி இருக்கு. அப்படி வேலை பார்க்கக்கூடிய இதுல வந்து தந்தை வேலை பார்ப்பாரு அப்படிங்கிறது இதை சொல்லுங்க. இந்த பாயிண்ட் 100க்கு 100 உங்களுக்கு சரியா வரக்கூடிய ஒரு பாயிண்ட். அதே மாதிரி காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது இது கன்னி ராசி. எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணம் என்ற நட்சத்திராதிபதி அந்த இடத்துல இருந்தா
அவன் நோயாளியா இருப்பான், கடனாளியா இருப்பான். 7ஆம் பாவகாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கண்ணில் இருந்தா மனைவி, கணவன் யாரோ அவங்க வந்து நோயாளியா இருப்பாங்க, கடனாளியா இருப்பாங்க. இதெல்லாம் வந்து மாறவே மாறாது. புள்ளி வச்ச மாதிரி அடிச்சா நெத்தி அடி கரெக்டான பலன்கள் வரும். 4ஆம் பாவகாதிபதி கண்ணில இருந்தாலும், 4ஆம் பாவகாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கண்ணில இருந்தாலும், காரகர் சந்திரன் கண்ணில இருந்தாலும் சொல்லுங்க. அம்மா மினி மெடிக்கல் ஸ்டோர் வச்சுக்கிட்டு இருக்குதான்னு கேளுங்க. மினி மெடிக்கல் ஸ்டோர்னா ஒரு சிலர் புரிஞ்சுக்கிறாங்க, ஒரு சிலர் புரிய மாட்டேங்கிறாங்க. மினி மெடிக்கல் ஸ்டோர்னா என்ன? அதாவது அயோடெக்ஸ், மூவு, ஆயின்மெண்ட், இன்னும் சில மாத்திரைகள், தலைவலி மாத்திரை, கால்வலி மாத்திரை, கைவலி மாத்திரை, இது மாதிரி நிறைய வாங்கி வச்சு அதை அப்ளை பண்ணிக்கிட்டு தான் அவங்க படுத்து தூங்குவாங்க. இப்ப இங்க லைன்ல இருக்கிறவங்க யாராவது கூட பாருங்க, சந்திரன் யாருக்காவது கண்ணில இருந்தாங்கன்னா அவங்க அம்மா அது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்களான்னா அது கரெக்டா சொல்லுவாங்க. இப்ப நம்ம எல்லாம் வந்து நான் பார்க்கும்போது காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துல எந்த பாவகாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி அங்க இருக்கிறாரோ, பாவகாதிபதி அங்க நிக்கிறாரோ, அது வந்து நெகட்டிவ் பலன்களை நான் சொல்லி ஜெயிச்சிருக்கிறேன். அதனால அந்த பாயிண்ட உங்களுக்கு நான் சொல்றேன், எடுத்துக்கங்க. அதுக்கு அடுத்தது காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது நமக்கு எது? இது சிம்ம ராசி. சிம்ம ராசியில வந்து காலபுருஷனுக்கு 8க்குரிய செவ்வாய் அங்க வந்து அமரக்கூடாது. அதே போல காலபுருஷனுக்கு பாதகாதிபதி சனி அவரும் அங்க அமரக்கூடாது. ஹலோ, எட்டுல எட்டுல வருதா? எட்டுலயா சார்? இல்ல 5ல. அதாவது அஞ்சுல. சிம்மத்துல வந்து அதாவது செவ்வாய், சனி, ராகு, கேது இவங்க 4 பேத்துல ஒருத்தர் இருந்தா கூட பூர்வீகத்தை விட்டு வெளியில வந்துட்டீங்களான்னு கேளுங்க. அது எல்லாருமே ஆமான்னு சொல்லுவாங்க. காரணம் செவ்வாய், சனி, கேது, செவ்வாய், சனி, கேது, ராகு இந்த ராகு. 4 பேத்துல எந்த ஒரு கிரகம் தனியாக சிம்மத்தில் இருந்தாலும் பூர்வீகத்தை விட்டு வெளியில வந்துட்டீங்களான்னு கேளுங்க. இப்ப சனியும் கேதுவும் 5ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா அந்த இடத்துல சாமி வந்து நடமாடக்கூடிய இடம், அதனால அதை விட்டு நீங்க வெளியில வர மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா, ஆமாங்க சாமி அந்த இடத்துல வச்சு நாங்க கும்பிட்டுட்டு இருந்தோம், அப்படி நாங்க தீட்டு தொடக்கம் இல்லாம இருந்தா நீங்க அங்க இருக்கலாம், தீட்டு தொடக்கம் இருக்கிற மாதிரி இருந்தா அது ஆகாது, அதனால துரத்தி விட்டுடுச்சுன்னு சொல்லி சொன்னோம்னா ஆமான்ட்டுருவாங்க. அதே மாதிரி 5ஆம் இடத்துல சனியும் ராகு பகவான் இருந்தா பூர்வீக சொத்துல பில்லி சூனியம் வைத்து இருக்கிறாங்க. பில்லி சூனியம்லாம் இல்லைன்னா சொல்லாதீங்க, இருக்கிறதுனாலதான் அந்த வார்த்தையெல்லாம் நடைமுறையில வந்திருக்குது. அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நடந்துகிட்டு தான் இருக்குது. மேஜரா அதுக்கு வந்து ப்ரூஃப் இல்ல, ரிசல்ட் இல்ல, அதனால இல்லைன்னு நம்ம சொல்ல வேண்டாம், இருக்கு. அப்ப 5ஆம் இடத்துல ராகுவும் சனியும் இருந்தா, காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்துல இருந்தாங்கன்னா கட்டாயமாக அவங்க குடும்பத்தை பில்லி சூனியம் சம்பந்தப்பட்டது, மந்திர தந்திர சிக்கல்கள் சம்பந்தப்பட்டதுல அவங்க அடி வாங்கி இருப்பாங்க. அப்ப பூர்வீகத்துல யாருக்கு பேய் ஓட்டி இருக்குதுன்னு கேளுங்க. ஓட்டி இருக்குதுன்னு சொன்னா ரெடி. அதே மாதிரி பில்லி சூனியம் இருக்குதான்னு யாராவது மந்திரவாதி கூப்பிட்டு வந்து செக் பண்ணீங்களான்னு கேளுங்க, அதுவும் ஆமான்னு சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, அந்த காலபுருஷ தத்துவம் அந்த பூர்வீகத்தை அப்படி வேலை பார்க்குது. அதனாலதான் இந்த காலபுருஷ தத்துவத்திலேயே நம்ம ஜாதகம் வந்து மேஜரா எடுத்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அப்படி நம்ம இதுல எடுத்துக்கணும். இப்ப வந்து ஒரு பாட்டு ஒண்ணு பாடுறாங்க. 5ல் ரவி காரி அங்காரகனோடு அரவு கூடி இருப்பின் மாமன் என்று சொல்லு பேரும் உண்டோ, மீறிய இருந்து விட்டாலும் பாலகன் பிறந்த பின்ன பஞ்சாய் பறந்து விடுவார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப 5ல் ரவி காரி, ரவினா சூரியன், காரினா சனி, அங்காரகன்னா செவ்வாய், அரவுனா ராகு. கரெக்டா வந்துருச்சுங்களா பாட்டு? 5ல் ரவி காரி அங்காரகனோடு அரவு கூடி இருப்பின் மாமன் என்று சொல்லு பேரு உண்டு, மீறிய இருந்துட்டாலும் பாலகர் பிறந்த பின்ன பஞ்சாய் பறந்து விடுன்னு சொல்லி பாடல் பாடி இருக்காங்க. ஜோதிட சாஸ்திரத்துல வந்து 6ஆம் இடம் தான் தாய் மாமனை வந்து குறிக்குது. இந்த பாடல் 5ஆம் இடத்தை குறிக்குது. எல்லாம் ஜோதிடத்துல முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. அதனாலதான் எப்பொருள் யார் யார் வாய்மொழி கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கறது நான் சொல்றேன். இப்ப வந்து ஒரு குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதாவது 2ஆம் அதிபதி 4ஆம் அதிபதியும் சேர்ந்திருந்தா உங்களுக்கு வீட்டு வாடகை வரும், கார் வாடகை வரும், விவசாய நிலத்துல வந்து புத்தகம் வரும்னாரு. அப்ப பாத்தீங்கன்னா ரிஷப லக்னம் 4க்குரிய சூரியனும் 2க்குரிய புதனும் 5ஆம் இடத்துல இருந்தாங்க 2 பேரும் சேர்ந்து. அப்ப இதெல்லாம் வருதுன்னு சொன்னாரு, அவரு ஒத்துக்கிட்டாருங்க. நானும் அதே மாதிரி ஒரு பார்ட்டிக்கு சொல்லும் போது அந்த பார்ட்டி வந்து ஒத்துக்கவில்ல. நாங்களே வந்து கூலி வேலைக்கு போய் தாங்க சம்பாரிச்சு சாப்பிடுறோம், நாங்க எங்க சொந்த வீடு வச்சிருக்கிறோம், நிலம் வச்சிருக்கிறோம் நாங்க. அப்ப பார்த்தோம்னா அதே ரிஷப லக்னத்துக்கு 2க்குரியவன் புதனும் 4க்குரியவன் சூரியனும் சேர்ந்து 5ஆம் பாவத்துல தான் இருக்காங்க. ஆனா 4ஆம் பாவத்துல கேது இருக்கும்போது கேத மீறிய அந்த பலனை அந்த புதனாலையும் சூரியனாலையும் கொடுக்க முடியவில்லை. இதெல்லாம் எப்படி நம்மளா வந்து ஜோதிட அனுபவத்துல எடுக்கக்கூடிய பாயிண்ட் இது நமக்கு சரியா வரும்.
நூல்கள் ஆசிரியர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாயிண்ட்கள் அந்தந்த காலகட்டத்துக்கு நமக்கு உகந்ததாக இருந்தது. இப்ப வரக்கூடிய ஜாதகம் தான் நமக்கு வந்து ஒரு அனுபவங்களை வந்து நமக்கு கத்துக் கொடுத்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு இதுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி எடுத்துக்கலாம். அதே மாதிரி காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் இடத்துல வந்து உச்சம் பெறக்கூடிய கிரகம் வந்து ராகு பகவான். ராகு வந்து 8ஆம் இடத்தை அவர் கையில வச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு எடுத்துக்கணும். கேதுவும் கையில அந்த 8ஆம் இடத்தை வச்சிருக்கிறார். அப்ப ராகு வந்து மரணக்காரகன். 8க்கு ஆதிபத்தியம் பெற்றவன். செவ்வாய் வந்து கொலகாரன். சனி வந்து ஆயுள்காரகன். இந்த 3 பேரும் சேர்ந்து எங்க இருக்கிறாங்களோ 3 பேரும் சேர்ந்து ஒரு வீட்டுல இருக்கணும். இருந்து சுக்கிரன் இருந்தா மனைவி காலி, அதே மாதிரி சூரியன் இருந்தா தந்தை காலி, சந்திரன் இருந்தா தாய் காலி. எப்ப அந்த ஜாதகர் வயிற்றுல இருக்கும் போதே அப்பாவை வந்து இறந்துருவார். யாரு? செவ்வாய், சனி, ராகு. இந்த 3 பேரும் எங்க இருந்தாலும் சரி, அவங்க கூட சூரியன் இருந்தா அந்த ஜாதகர் பிறக்கிறதுக்குள்ளார அப்பாவுக்கு கண்டங்கள் ஏற்பட்டு விடும். சந்திரன் இருந்தாங்கன்னா பிறந்து அந்த 12 மாசம் பூர்த்தி அடையிறதுக்குள்ளார அம்மாவுக்கு காலி ஏற்பட்டு விடும். இது வந்து ஒரு 75% சரியா வருது. ஒரு சில இதுல வந்து மாறுது. அதுக்கு என்னன்னா, ஒண்ணு ஜாதகம் கணிச்சதுல வந்து ஒண்ணு தவறா இருக்கணும், அல்லது பிறந்த நேரம் கொடுத்ததுல வந்து தவறா இருக்கணும். ஏதோ ஒரு அதுல வந்து ஒரு குறைகள் இருந்தாலும் இது 75% சரியா வர்றதுனாலதான் ஹானஸ்டா இந்த பலன்கள் நான் சொல்றேன். இத சொல்லி பாருங்க, எல்லாம் உங்களுக்கு சரியா வரும். இன்னொரு முறை சொல்லுங்க, புரியல. அதாவது எட்டாம் வீட்டுல காலபுருஷனுக்கு 8ஆம் எட்டாம் வீடு இடத்துல ராகு. உச்சம் பெறக்கூடிய கிரகம் ராகு. ஆ. இப்ப யாருக்காவது ராகு திசை நடந்தாலும் ராகு திசை இருப்புல பிறக்கிறவங்க வீட்டுல கேளுங்க, இந்த குழந்தை கருவா இருந்து வெளியில வரத்துக்குள்ளார கர்மகாரியத்தை கொடுத்துட்டு வந்துச்சா, அல்லது பிறந்து 10 மாசத்துக்குள்ளார கர்மகாரியத்தை கொடுத்துச்சான்னு கேட்டீங்கன்னா கட்டாயமா கர்மகாரியத்தை கொடுத்து விட்டு தான் அந்த குழந்தை வெளியில வந்தே தீரணும். இதெல்லாம் வந்து அந்த இது இப்ப வந்து இப்ப ராகு காலபுருஷனுக்கு 8ல நிக்கிறனால அவர் வந்து மரணக்காரகன். செவ்வாய் வந்து கொலகாரன். சனி வந்து ஆயுள்காரகன். இந்த 3 பேர் ஒண்ணு சேர்ந்தா எந்த காரகன் கூட நிக்குதோ அந்த காரகம் அவுட். இவ்வளவுதான் மேட்ரு. எடுத்து சொல்லுங்க. 75% சரியா வருது. 1-2 மாறுறதுனால அது அவங்க கொடுத்த பெர்த் டைம்ல பிரச்சனையா அல்லது நம்ம கணிச்சதுல பிரச்சனையான்னு தெரியல. ஆனா 75% இது கரெக்டா வரக்கூடிய பாயிண்ட். அதனால உங்களுக்கு சொல்றேன். இது எந்த ராசியில வேணாலும் இருக்கலாம். எந்த ராசியில வேணாலும் இருக்குமா? எந்த ராசியில வேணாலும் இருக்கட்டும். எந்த ராசியில வேணாலும் இருக்கட்டும். அதை பத்தி கவலையப்பட வேண்டும். அதெல்லாம் நம்ம தெளிவா சொல்லலாம். அதே மாதிரி எந்த லக்கணமாக இருந்தாலும் 7ஆம் பாவக அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி சூரியன் வீடு சிம்ம வீட்டுல இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் திருமணத்தை பஞ்சர் ஒட்டி தான் வண்டி ஓட்டணும். ஏன்னா அந்த சூரியன் தான் வந்து அந்த 7ஆம் பாவகத்தை நேசம் பண்ணக்கூடிய ஒரு பொறுப்பை அவர் கையில வச்சிருக்கிறார். ஆகையினால எந்த லக்கணமாக இருந்தாலும் 7ஆம் பாவக அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி சிம்மத்துல இருந்தா, கண்ணியில இருந்தா, முதல்ல சொல்லிக்கிட்டேன், இப்ப சிம்மத்துல இருந்தா சொல்லியிருக்கிறேன். அதுக்கு ரீசனங்களும் சொல்லியிருக்கிறேன், பாத்துக்கங்க. எந்த லக்கணமாக இருந்தாலும் 8ஆம் பாவக அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி சிம்மத்துல இருந்தாலும், தனுசுல இருந்தாலும், மேசத்துல இருந்தாலும் பெண்களாக இருந்தா அவங்களுக்கு மாங்கல்ய தோஷம் ஏற்பட்டு விடும். 8ஆம் பாவக அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி சிம்மத்துல இருந்தாலும், தனுசுல இருந்தாலும், மேசத்துல இருந்தாலும் அவங்களுக்கு மாங்கல்ய தோஷம் உறுதியாக ஏற்பட்டுவிடும். இதெல்லாம் 100%ல சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட். எப்படி என்றால் அது நெருப்பு ராசி. இவருடைய மாங்கல்யம் நெருப்புல எரிஞ்சிடும் அப்படிங்கிறது கணக்குல நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு எரியுமானா எரியாது. ஏதோ அவங்களுக்குள்ளார தகராறு ஏற்பட்டு பிஞ்சிக்கிட்டு போறதுக்கான அமைப்புகள் அவங்களுக்கு இருக்குது. இப்ப மாங்கல்ய பலம் அவ்வளவு கம்மியா இருக்கு அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல இதை எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது இந்த 3ஆம் பாவகம் லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி 3ஆம் பாவகம் என்று காலபுருஷனுக்கு 3ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய மிதுனத்துல இருந்துட்டா, லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி மிதுனத்துல வந்து இருந்துட்டாருன்னா அவரு காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால அம்மாவை விட்டு வெளியில இருப்பாரு. வீட்டை விட்டு சொந்த பந்தங்களை விட்டு வெளியில, வெளிநாடு, வெளி மாநிலத்துல தாத்தா பாட்டி வீட்டுல தான் படிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும். நான் சொல்றது என்னன்னா, ஒரு 28 வயசு வரல ஒரு பையன் கல்யாணம் ஆகிறவரில் இருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 6 வருஷமாவது இந்த அம்மா அப்பா சொந்த பந்தங்கள்ல வீட்டை விட்டுட்டு அவங்க வெளியில இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துருவங்க எடுத்துக்கோங்க. அதே மாதிரி லக்னம் என்ற நட்சத்திராதிபதி அந்த புதன் வீடு மிதுனத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அறிவு, நாலேஜ் எல்லாமே நிறைய இருக்கும். படிக்காத மேதை, புத்திசாலி, நுணுக்கம், டெக்னிக்கல் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். எல்லாமே வாழ்க்கையில அனுபவிக்கக்கூடிய இடம் 3ஆம் பாவகம் தான். அந்த 3ஆம் பாவகத்துல யார் இருக்கிறார்? ராகு பகவான் இருக்கிறார். அந்த போய் 3ஆம் இடத்துல போய் இருக்கார். குரு பகவானுடைய சாரம் அங்க இருக்குது.
ஆகையினால எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணம் என்ற நட்சத்திராதிபதி 3ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய மிதுனத்துல இருந்தா பிளைட்ல பறப்பாங்க. காரணம் அது வந்து காற்று ராசி. துலாத்துல இருந்ததுனாலும் அவங்க வந்து பிளைட்ல பறப்பாங்க. அதே மாதிரி கும்பத்துல இருந்தாலும் பிளைட்ல பறப்பாங்க. அதுக்கு காரணம் சொல்லிடுறேன். லக்கணன் என்ற நட்சத்திராதிபதி காற்று ராசி என்று சொல்லக்கூடிய மிதுனத்திலையும் துலாத்திலையும் கும்பத்திலையும் இருக்கும்போது இவருடைய உயிர் ஒரு நாளைக்கு ஆகாயத்துல காற்று மண்டலத்துல பறக்கணுங்கிறது விதி. இதெல்லாம் வந்து சொன்னோம்னா 100க்கு 97, 98% சரியா வந்திருக்கக்கூடிய பாயிண்ட். ஏன்னா வரக்கூடியவங்களை நம்ம சொல்லக்கூடிய பலன்களை வச்சு ஜோதிடத்து மேல வரக்கூடிய கஸ்டமர்களுக்கு நம்பிக்கையை ஃபர்ஸ்ட் ஏற்படுத்தணும். அவங்க நம்பணும். நம்ம சொல்றது நமக்கு சரியா வரணும். அப்பதான் அவங்க கொடுக்குற காசு நமக்கு ஜீரணமாகும். ஆகையினால இது மாதிரியான பாயிண்ட்கள் சொல்வதற்கு இந்த காலபுருஷ தத்துவம் நமக்கு வந்து மேஜரா நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி காலபுருஷனுக்கு 2ஆம் பாவ இது லக்கணத்துல வந்து யார் இருக்கிறாருன்னா சனி பகவான் வந்து நிக்கிறாரு, நேசமடைஞ்சு நிக்கிறாரு. அந்த வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறாரு. அப்ப அந்த அந்த வீட்டையே வந்து சனி வந்து நேசம் அடைஞ்சு செவ்வாயை வந்து திக்குமுக்கள் ஆட வச்சிடுறாரு. அதே மாதிரி அந்த மகரத்துல வந்து செவ்வாய் வந்து உச்சம் பெற்று சனியை வந்து டம்மி ஆக்கி அடக்கி ஒடுக்கி வச்சிருக்கிறார். அப்ப இந்த 2 கிரகங்களும் ஒன்னா சேரக்கூடாது அப்படிங்கிறது ஜோதிடத்துல ஆசிரியர்களும் நூல்களும் சொல்லுது. அதாவது செவ்வாய் சனி பார்த்த இடமும் சேதாரம், நிக்கிற இடமும் சேரம். செவ்வாய் சனி சேர்ந்த இடமும் பார்த்த இடமும் சேதாரம்ங்கிறாங்க. அப்ப நின்ற இடத்தை விட பார்த்த இடம் தான் சேதாரம் வந்து அதிகமா வரும். அப்படின்னு சேதாரம் வருதுன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு காரணம் தெரிஞ்சாதானே நம்ம அந்த சேதாரம் வருங்கிறது உரிமையா நல்லா பலமா சொல்லலாம். அப்ப காலபுருஷனுக்கு அந்த 1ஆம் வீட்டை நேசம் பண்ணக்கூடியவர் சனி. அந்த சனி வந்து செவ்வாய் பார்க்கக்கூடிய இடத்த சனி நேசம் பண்ணுவார், சனி பார்க்கக்கூடிய இடத்த செவ்வாய் நேசம் பண்ணுவார். 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு எந்த பாவகத்தை ஐயா கேக்கலீங்க ஐயா. ஆகும் 12 நாடு விட்டு பரதேசம் போவானேன்னு பார்த்தீங்கன்னா அத்தனையும் கரெக்ட் பாடல் பாடி விளக்கம் சொன்னேன். நீங்க சொன்னது அத்தனையும் கரெக்டுன்னாங்க. அப்ப அந்த பாடல் வந்து அவ்வளவு அற்புதமா அந்த ஜாதகருக்கு பொருந்திருக்குது. வாய்ஸ் பிரேக் ஆயிருக்கு. ஐயா நீங்க பேசுறது கேட்கல. ஏன் லைன்ல இருக்கீங்களா? மாறிச்சுன்னா கேக்கலீங்க பேசுங்க. ஐயா. வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குதுங்கய்யா. சுத்தமா கேக்கல நீங்க என்ன பேசுனீங்கன்னு. ஓ நாராயணா, என்னாச்சு வரமாட்டேங்குது சிந்தனைக்கு வழி எடுக்குது. சுந்தரராஜன் சார் இருக்கீங்களா? சார் வாய்ஸும் கேட்கல, வீடியோவும் வரல. ஹலோ மாதிரி வீடியோ இல்ல பாருங்க. ஹலோ யாரு காணுமே. சுந்தராஜன் சார் தானே. சுந்தரராஜன் சார் இல்ல மேம் ஆஃப் பண்ணிட்டு போயிருக்காருன்னு நினைக்கிறேன். இருக்கிறாரு ஆனா வீடியோல வரல. சார் மைக்கை எடுத்துட்டு பேசுங்க. வீடியோவும் தெரியல, வாய்ஸும் பிரேக் ஆகுது.
நடுவில் எதுவும் வெளியே அங்க போயிட்டாரேன்னு. ஹலோ சுந்தரராஜன் சார். பேசுதா? கேக்குது சார், பேசுங்க. இப்பதான் கேக்குதுங்கய்யா. கேக்குது சார், பேசுங்க. கேக்குதா? கேக்குது சார். ஆ ஆ ஆ ஆ அப்ப நமக்கு வந்து அந்த ஒரு பாடல் சொன்னது அவ்வளவு சரியா வருது. அதனால பாடல்கள் வந்து பழைய காலத்துல எல்லாம் வந்து பாடி இருக்காங்க. ஒரு சிலதெல்லாம் கொஞ்சம் பொருந்தாம இருக்குது. பொருந்தாம இருக்கிறதுக்கு ஆன காரண குற்றத்தை கண்டுபிடிக்காம பொருந்தி வரதை நம்ம எடுத்து பலன் சொல்றதுல நம்ம கவனத்தை செலுத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த வலுவிழந்த சந்திரனை வலுவான செவ்வாய் சனி பார்த்துச்சுன்னா அவங்களுக்கு காக்கா வலிப்பு வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்ப என்ன சொன்னேன்? செவ்வாயும் சனியும் ஒரு இடத்துல பார்த்தாங்கன்னா சனி வந்து செவ்வாயினுடைய வீட்டுல நேசமாகறாரு. அதனால சனி வந்து ஓங்கி நேசம் பண்ணுவாரு. அப்ப செவ்வாய் எந்த இடத்த பாக்குறாரோ அதை வந்து சனியும் பார்த்துச்சுன்னா அந்த செவ்வாய் பார்த்த இடத்த வந்து வேணும்னே கெடுக்கணும்னே சனி வந்து ஆக்ரோஷமா தாக்குவார். அப்படி தாக்கும் போது அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது சொன்னேன். அதுக்கேத்த மாதிரி இந்த பாயிண்ட்ல செவ்வாய் வலுவிழந்த சந்திரனா யாரு? விருச்சகத்துல வந்து சந்திரன் நின்று அதை வந்து செவ்வாய் வந்து சிம்மத்துல இருந்து 4ஆம் இட பார்வையாக பார்த்து ரிஷபத்துல இருந்து சனி 7ஆம் இட பார்வையா 2 பேரும் பார்த்துட்டாங்கன்னா வலுவிழந்த சந்திரனை வலுவான செவ்வாயும் சனியும் பார்த்துச்சுன்னா அவங்களுக்கு காக்கா வலிப்புன்னா இந்த அதாவது அந்த ஏதோ ஒரு சக்தி கம்மினாலன்னு சொல்லி இப்ப கண்டுபிடிச்சு சொல்றாங்க. ஆதி காலத்துல ஒரு இரும்பு எடுத்து கையில கொடுத்தா அது நின்னுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அந்த செவ்வாயும் சனியும் பார்க்கக்கூடியது சரி நமக்கு வராது. காலபுருஷனுக்கு 1ஆம் வீட்டுக்கு இருக்கக்கூடிய கிரகம் வந்து கேதுனுடைய நட்சத்திரம் இருக்குது. அப்ப லக்னம் வந்து கேதுனுடைய நட்சத்திரத்துல வந்து யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கு இந்த பலன்களை அப்படியே சொல்லுங்க. அதாவது உங்க குடும்பத்துல நெத்தியில வந்து விபூதி விடுறவங்க, உத்திராட்ச மாலை அணிவிறவங்க, காவி வேஷ்டி கட்டுறவங்க, கிறிஸ்டின் வீட்டுல குடியிருக்கிறவங்க அல்லது கிறிஸ்டின் நம்ம வீட்டுல குடி வைக்கிறவங்க, கிறிஸ்டின் ஸ்கூல்ல படிக்கிறது அல்லது கிறிஸ்டின் ஆசிரியர்கிட்ட படிக்கிறது, இது மாதிரி அந்நிய மொழி அந்நிய பாஷையினுடைய ஒரு தொடர்பும் இந்த ஆன்மீக ஒரு தோற்றமும் நம்மளுடைய 3-4 தலைமுறைக்குள்ளார அங்க காட்சி அளிக்கும்னு சொன்னீங்கன்னா, ஆமாங்க எங்க தாத்தா இது மாதிரி அறுபடை கோயிலுக்கு போவாரு, எங்க சித்தப்பா வந்து சபரிமலைக்கு போவாரு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் 1-5-9 காலபுருஷனுக்கு 1-5-9ங்கிறது தெய்வம், தெய்வத்தின் தெய்வம். 1ஆம் இடத்துக்கு தெய்வம் 5ஆம் இடம், அதுக்கு தெய்வம் வந்து அதுக்கு 5ஆம் இடம் 9ஆம் இடம், தெய்வத்தின் தெய்வம். அப்ப 1-5-9ல அந்த நட்சத்திரம் கேதுனுடைய நட்சத்திரம் அசுவினி இருக்கிறதுனால, மகம் இருக்கிறதுனால, மூலம் இருக்கிறதுனால இந்த நட்சத்திர பாதத்துல லக்கணம் விழுந்துச்சுன்னா அவங்க குடும்பம் ஆன்மீகத்துக்கு சொந்தக்கார குடும்பங்கிறத நீங்க இந்த பாயிண்ட சொல்லுங்க. அது வந்து உங்களுக்கு மிக மிக சரியாக இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு இந்த யமகண்டம் ஒண்ணு செய்யாது, சகுனம் நிமித்தம் ஒண்ணு இவங்கள பண்ணாது. அதே மாதிரி இந்த லக்கணம் வந்து கேது சாரம் வாங்கியிருந்தா 7ஆம் பாவகத்துல கேது இருந்தாலும் 7ஆம் பாவக அதிபதி கேது சாரம் வாங்கியிருந்தாலும் ஒண்ணு செய்யாது. ஏன்னா இவருடைய லக்கணம் என்ற நட்சத்திர அதிபதியை கேது பார்க்க வருவதனால் 7ஆம் பாவகத்தில் என்ற நட்சத்திர அதிபதி கேது சாரம் வாங்கியிருந்தனா அவரு ஒண்ணு அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்காவாங்கன்னு எடுத்துக்கோங்க. இவருக்கு யமகண்ட வேலை ஒன்றும் பண்ணாது. அதாவது நம்ம இது சகுன நிமித்தங்கள் இவருக்கு வந்து ஒன்றும் செய்யாது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அதே மாதிரி லக்கணம் வந்து ராகுசாரத்துல நின்றுச்சுன்னா அவங்களுக்கு வந்து இந்த இது பாம்பு பூரா தேளு விஷ ஜந்துக்கள் எதுவும் கிட்ட வராது. வந்தாலும் மேலே ஏறி விளையாடிக்கிட்டு தான் போக முடியும். அவங்களுக்கு வந்து பாதிப்புகளை வந்து அது தராது. ராகு காலம் அவங்கள வந்து ஒன்றும் பண்ணாது. அப்ப லக்கணம் கேது சாரம் வாங்கியிருந்தாலும் லக்கணம் ராகு சாரம் வாங்கியிருந்தாலும் வேற மாநிலம், வேற நாடு, வேற மொழி பேசக்கூடிய மக்களோட புழங்கக்கூடிய வேலையை தான் அவங்க பார்ப்பாங்க. இதெல்லாம் சொல்லுங்க, 100க்கு 1000% கரெக்டா வரும். இப்ப எனக்கு நான் சொல்லுவேன் 10ஆம் பாவக அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி ராகுவாக இருக்கிறார், நீ வந்து பெங்களூர்ல வேலை பார்க்கறியா, ஹைதராபாத்ல பாக்குறியா, பூனாவில பாக்குறியா அப்படின்னு சொன்னோம்னா அத்தனை பேரும் அப்படித்தான் பாக்குறாங்க. காரணம் என்னன்னா 10ஆம் பாவக அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி ராகுவாக இருந்தாலும் அது தொடர்புடைய இடத்துலதான் இவர் வந்து பணியாற்றணும்னு விதி போட்டிருக்கிறான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி கேது இருந்ததுன்னா அது முஸ்லீம் நாட்டுக்கு எடுத்துக்கலாம், இது கேதுன்னா கிறிஸ்டின் நாட்டுக்கு எடுத்துக்கலாம். இப்படி யூகமா நீங்களும் கொஞ்சம் உள்ளார ஜம்ப் பண்ணி போலாம்.
பாடல்கள் ஏன் சிலதெல்லாம் சரி வரல அப்படிங்கிறதுக்கு ஒரு சில விளக்கம் சொல்றேன். காரி கரும்பாம்பு 2 கலசரஸ்தானம் ஏறிட மேவிட பாரியோட நாதன் 6 8 வீழ்ந்திட தாரமே கொடுத்தாலும் ஜாதகர் தனித்தே சிறை இருப்பார்னு சொல்லி பாடி இருக்கிறார். அப்ப காரினா யாரு? சனி. கரும்பாம்புனா யாரு? ராகு. காரி கரும்பாம்பு 2 கலசரஸ்தானம் ஏறிட மேவிடுனா பார்த்திட, அந்த இடத்துல உக்காந்துட, தாரமே கொடுத்தாலும் இந்த ஜாதகர் தனித்தே சிறை இருப்பார்னு சொன்னாங்க. இந்த பாடல் இப்ப சரியா வருதானா? வரல. ஏன் வரலன்னா நம்ம கண்டுபிடிச்சதுனால அது வரலங்கிறது என்னால முடியும். எல்லாத்துக்குமே வரலையானா சிலருக்கு வருது, சிலருக்கு வரல. அதுக்கு காரணம் சொல்றேன் கேளுங்க. இப்ப மிதுன லக்னம் 7ஆம் இடத்துல ராகு இருந்து சுக்கிரசாரம் வாங்கி சுக்கிரன் 5ல இருந்துட்டாருன்னா 5ஆம் இடத்து பலன் தான் 7ஆம் இடத்துக்கு போகும். அப்ப காலமெல்லாம் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை அவருக்கு ஸ்மூத்தா இந்த அம்மா நினைக்கிற மாதிரி அந்த வீட்டுக்காரர் வேலைகளை பார்ப்பாருங்கிறது நம்ம எடுத்துக்கணும். அதே 7ஆம் இடத்துல சனி இருந்து அவரு சுக்கிரசாரம் வாங்கி சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருந்தா 5ஆம் இடத்து பலனை தான் அங்க போகும் வழிய வேற எந்த பிரச்சனைகளும் வராது. இது பலன்களை சொல்லி நமக்கு சரின்னு வந்திருக்குது. இந்த ஒரு மிதுன லக்கணத்துக்கு 7ல சனியும் ராகுவும் இருந்து அவங்க சுக்கிரசாரம் 1ஆம் பாவத்துல 1 4ஆம் பாவத்துல 1 இருந்து அந்த சுக்கிரன் 5ஆம் பாவத்துல இருந்தா இடைஞ்சல் கொடுக்கல, தீமைகள் செய்யலைங்கிறது நானும் கண்டுபிடிச்சு சொல்லி ஜெயிச்சிருக்கிறேன். இது மாதிரி ஒவ்வொன்றும் நம்மளும் ஆராய்ச்சி பண்ணி தான் நிறைய நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு சில கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்கேன், அது சொல்றேன் கேளுங்க. இப்போ கடக லக்கணத்துல யாராவது ஒருத்தர் பிறந்து கடக லக்கணத்துல கிரகம் இருந்ததுன்னா, கடக லக்கணத்துல கிரகம் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. கடக லக்கணத்துல எந்த கிரகம் இருந்தாலும் கவலையப்படாதீங்க. கோர்ட்டு, கேஸ், போலீஸ் ஸ்டேஷன், ஜெயில் 4ல டச் பண்ண மாதிரி ஒரு கிரகம் இருக்குது. கடைசி காலத்துல 4ஐயும் தொட்டு தான் ஆகணும்னு சொல்லுங்க. இப்ப 15 வயசு பையனுக்கு அதை நம்ம சொல்ல முடியாது. 45 வயசுல கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் போயிட்டு வந்துட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் வேணும். காரணம் என்னன்னா, அந்த கடக லக்கணத்துல எந்த கிரகம் நிக்குதோ அங்க 6க்குரிய சாரம் குரு சாரம் இருக்குது, 8க்குரிய சாரம் சனி சாரம் பூசம் இருக்குது, 12க்குரிய சாரம் ஆயிலியம் அங்க நிக்குது. அப்ப இந்த அங்க உட்கார்ந்து இருக்கும் குருன்னு கண்ணி கடக கேட்கல. ஏன் வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சியா? ஏன் வாய்ஸ் கேட்கல? சுந்தரராஜன் சார், முக்கியமான பாயிண்ட்ல கேட்க போகுது. சார் வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. சுந்தரராஜன் சார், ஐயா இருக்கீங்களா? வாய்ஸ் பிரேக் ஆகி வருது சார். வாய்ஸே இப்ப கேட்கல. ஹலோ, சுந்தரராஜன் ஐயா. ஓகே ஐயா. ஐயா இருக்கீங்களா? கிடைக்காம போயிடுது. அவர் மட்டும் பேசணும். சரி, வந்துட்டாருன்னா பேச முடியும். அவருக்கு போன் வருமா இடையில? இன்னொரு நாள் தொடர சொல்லலாம். இன்னும் சரியா வரல. அவருக்கு இடையில போன் வரும் என்னமோ, அதான் மூவ் பண்ணி போயிடுறாரு. கட் பண்ணிட்டு போயிட்டு. ஹலோ, பேசுங்க ஐயா. அதே மாதிரி ஹலோ பேசுறது வருதுங்களா? வருதுங்க ஐயா, பேசுங்க.
அதே மாதிரி கன்னி லக்கணம், லக்கணத்துல வந்து கிரகம் இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா சொல்லுங்க. இது மாதிரி அங்க வந்து உங்களுக்கு மண்டை உடைஞ்சு தையல் போடணும், ஆபரேஷன் பண்ணிருக்குதா, 2 3 ஆபரேஷன் நடந்திருக்குதான்னு கேளுங்க. அதுக்கு அவங்க ஆமான்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் அங்க 8க்குரிய சாரம் வந்து செவ்வாயினுடைய சாரம் சித்திரை 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இருக்குது. அதே மாதிரி 12க்குரிய சாரம் வந்து சூரியனுடைய சாரம் இருக்குது. 8னா வந்து கத்தி வைக்கணும், 6 வந்து பரிகாரத்துக்கு கட்டுப்படும், 12 பரிகாரத்துக்கு கட்டுப்படும், 8 வந்து மென்னு தின்னு தீர்த்து தான் ஆக வேண்டும். 8னா கத்தி வச்சுதான் ஆகணும். அவங்க உடம்புல ஒரு நாளைக்கு கத்தி வச்சே ஆகணும். ஒரு உடம்பு பொருளை வந்து வெட்டி எடுக்கணும். ஏன்னா 12ஆம் இடமும் அங்கேயே போய் சூரியன் நிக்குது. அப்ப இது மாதிரி பலன்களை வந்து நம்ம சொல்லணும். அதே மாதிரி சொல்றோம் பாருங்க. மிதுன லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல கிரகம் இருந்துச்சுன்னா, மிதுன லக்கணக்காரருக்கு 2ஆம் இடத்துல கிரகம் இருந்தா சொத்த பல்ல அடைச்சியான்னு கேளுங்க. ஆமாங்க அடைச்சேன்னு சொல்லுவாங்க. மீன லக்கணத்துக்கு அம்மாவுக்கு கடகத்துல கிரகம் இருந்தா அம்மாவுக்கு சொத்த பல்ல அடிச்சுதான்னு கேளுங்க, சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் சொல்றேன். இதே மாதிரி எல்லா பாவத்துக்கும் எடுத்தோம்னா நிறைய சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துட்டு போலாம். நான் கிளாஸ் நடத்தும் போது இப்படிதான் நிறைய சப்ஜெக்ட் 1000 பாயிண்ட்கள் கொடுத்துரும் ஒரு கிளாஸ் நடத்தும் போது. இப்ப வந்து மீன லக்கணமா இருந்தா 4ஆம் இடம் அம்மா வந்து மிதுனம் வருதுங்களா, 2ஆம் இடத்துல கிரகம் இருக்கும்போது அந்த கிரகம் என்ன சாரம் வாங்கும்? குரு சாரம். மிதுனத்துக்கு பாதகாதிபதி சாரம் வாங்கும். அடுத்தது புதன் சாரம் கேந்திராதிபதி சொல்லுங்க. அது அந்த பாயிண்ட் உங்களுக்கு கரெக்டா வரும். இருந்ததுன்னா அதுக்கும் அதே பாயிண்ட் நம்ம சொல்லணும். ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து 8க்குரிய சாரம் செவ்வாய் சாரத்துல போய் நிப்பார். அப்ப 2ஆம் இடம் சுக்கிரன் வருமானத்தை சம்பாதிக்கணும். எப்படி சம்பாதிப்பாரு? 8க்குரியவனுடைய சாரம் இருக்குது. அப்ப குற்றம் செஞ்சு சம்பாதிப்பாரு. ஐயா போனோம்னா அப்படி சொல்லக்கூடாது. அடுத்து நம்ம கிட்ட ஒரு 50 லட்சம் 10 லட்சம் ஐயா லைன்ல இருக்கீங்களா? ஓகே முடிச்சுக்க வேண்டியது. சிக்னல் எதுவும் கிடைக்கல அவருக்கு. கிடைக்கலையா? நீங்க சொன்ன அவருக்கு எதுவும் போன் வந்துருதா என்னன்னு தெரியல. நடு ஏதோ ஒண்ணு நடக்குது. இது அப்படிதான் லைன்ல இருக்கிறாருமா, லைன்ல இருக்கிறாரு. நல்லா அவர் ஆக்டிவா நல்லா பிரிஸ்கா அவ்வளோ அருமையா சொல்றாரு. இன்னமும் நம்மளுக்கு தான் இன்னும் தெரியல, தடையா வந்து இருக்குது. அருமையா இருக்குது. கேட்டேன் மும்முரமா கேட்கும் போது முக்கியமான டைம்ல தடை வந்தது. போன் வச்சிருப்பாங்க, அடிக்கடி லைன் வராது. காலை பிரச்சனை நமக்கு ஒத்து வரல. ஐயா ஐயா இருக்கிறீங்களா? இருக்கிறேம்மா. வரல, குரலே வரலங்கய்யா. ஹலோ. சொல்லுங்க ஐயா, பேசுங்க. அது மாதிரி இப்ப அந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் கன்னிக்கு 2ல நிற்கக்கூடிய கிரகம் சுக்கிரனாக இருந்து செவ்வாய் சாரம் பெற்று செவ்வாய் 8ல நின்று அவர் சுக்கிர சாரம் பெற்றிருந்தா அவங்களுக்கு இது மாதிரி வரும்னு சொல்லியிருக்கிறேன். பிற கிரகங்களும் பார்வைகளும் சேர்க்கைகளும் அந்த பலன்களை அதிகரிச்சியும் கொடுக்கும், குறைச்சியும் கொடுக்கும். ஆனா அந்த பலன்கள் வந்து கட்டாயமா கொடுக்கும். இப்படிங்கிறத பிரிச்சு நீங்க வந்து
எத்தனை சதவீதங்கிறது அந்தந்த ஜோதிடரும் அவங்கவுங்களுடைய ஞானத்துக்கு ஏத்த மாதிரி அதை வெளிப்படுத்துங்க. இப்ப காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் வந்து யார் கையில இருக்குதுன்னா சந்திர பகவானுடைய கையில இருக்குது. அப்ப ஒரு ஜாதகத்துல சந்திர பகவான் நல்லா இருந்தாதான் அவர் தான் சம்பத்துக்காரகன் பேரு. இப்ப நம்ம பஞ்சாங்கத்துல பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை உத்தியோக வேலையில ஆரம்பிக்கும். சந்திரனை பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை சம்பத்து வேலையில ஆரம்பிக்கும். அப்ப சம்பத்துனா சகல சம்பத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் இருந்தாதான் அதுக்கு பேரு சகல சம்பத்துன்னு பேரு. அப்ப அந்த சகல சம்பத்தும் கொடுக்கக்கூடியவர் யாருன்னா நமக்கு சந்திர பகவான். அப்ப காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் சந்திரன். அந்த சந்திரன் வந்து கெடாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வருமானங்கள் நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும், அவங்க பேச்சு நல்லா இருக்கும், அவங்களுடைய இது உணவுக்கு பஞ்சம் என்னைக்குமே வராது. இதெல்லாம் வந்து நீங்க வெளிப்படையா சொல்லலாம். எந்த லக்கணமாக இருந்தாலும் சந்திரன் கெடாம இருந்தா இந்த நல்ல பலன்களை நீங்க தாராளமாக நீங்க சொல்லலாம் அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம பதிவு சொல்லலாம். காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய், 7க்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். சாரி, 2க்கு அதிபதி சுக்கிரன், 7க்கு அதிபதியும் சுக்கிரன். ஆகையினால சுக்கிரன் வந்து ஒரு குடும்பத்தை காப்பாற்றக்கூடியவங்க, குடும்பத்தை வந்து நடத்தக்கூடியவங்க. 7க்கு அதிபதி சுக்கிரன். அப்ப மனைவி ஸ்தானம் வந்தாதான் குடும்பம் வந்து நமக்கு நல்லா இருக்கும், பொருளாதாரம் சேமிப்புக்கு வரும். ஆக யாரா இருந்தாலும் மனைவிய வந்து லட்டு, ஜிலேபி, தங்கம், பொண்ணு இப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவங்கள வந்து மனசு நோகடிக்காம யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, அதாவது சுக்கிரன் என்பது மனைவி, 2ஆம் இடம் வந்து வருமானம், 7ஆம் இடம் வந்து திருமணம். அந்த பெண் வரும்போது நமக்கு இது மாதிரி நம்ம சொல்லும் போது அந்த பெண்ணு மகிழ்ச்சி அடைய குடும்பம் அதாவது சுக்கிரன் 2-7க்கு ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறதுனால அந்த மனைவியை வந்து இது மாதிரி மகிழ்ச்சியா நம்ம பேசுறது கூப்பிடுறது வந்து குடும்பத்துல வந்து குடும்பமும் நல்லா இருக்கும், வருமானமும் நல்லா இருக்கும், மனைவி மகிழ்ச்சியா இருப்பாங்க. அப்போ ஒரு மகாலட்சுமியை வந்து நம்ம எப்படி வெள்ளிக்கிழமை வந்து நம்ம ஒரு பூஜை பண்றோமோ அது மாதிரி நம்ம பூஜை பண்ணலனாலும் பரவாயில்ல, அன்பா அவங்ககிட்ட பேசினாவே நம்ம குடும்பம் வந்து மகிழ்ச்சியா இருக்கும். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் இருந்தா அவங்கள மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் நமக்கு இந்த ஜாதகத்துல இருக்குது. அதனால நமக்கு இப்ப காலபுருஷ தத்துவத்தை பத்தி மேஜரா தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இப்போ 1ஆம் வீடு வந்து யார் கையில இருக்குதுன்னா இவர் சூரியனுடைய கையில இருக்குது. அதனாலதான் 1ஆம் வீட்டுக்கு காரகர்னு சொல்லி சூரியனை வச்சிருக்காங்க. இப்ப அந்த 1ஆம் வீட்டுல வந்து யார் நேசப்படுத்துறாருன்னா சனிதான் நேசப்படுத்துறாரு. எந்த லக்கணமாக இருந்தாலும் 1ஆம் வீட்டுல சனி இருக்கக்கூடாது. இருந்தாருன்னா அந்த 1ஆம் பாவகத்தை காலபுருஷ தத்துவ பிரகாரம் அவர் இயக்கியே தீர்வார். இப்ப விருச்சக லக்கணத்துல அந்த சனி பகவான் இருந்தா உச்ச கிரகம் நல்ல பலனை கொடுத்துருமோ? ஓகே சார். கோணத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் கேந்திரம். அது சரலக்கணம். அப்ப வந்து சரத்துக்கு 2 அடிக்கடி வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு. கேக்குதுங்களா? சொல்லவே வேண்டியதில்லை. ராகுக்கு வந்து கால்கள் கிரகம் வந்து அவங்களுடைய செயல்பாடுகள் அந்த திசைக்கூடிய கிரகம் தான். அங்க உட்கார்ந்துருச்சுன்னா உச்சம் பெற்றுச்சுன்னா பெருசா ஜெயிக்குமானா ஜெயிக்காது. காரணம் அங்க இருக்கிற சாரம் வந்து அந்த பொன்னையா சாமியிலும் ஒண்ணு கரெக்டாக ஏன் போறாங்க ஒரு சப்ஜெக்ட் கொடுத்தவரை கரெக்டா சொல்றேன். 1 வழி 7, உங்க அப்பா வழி 7, உங்க அம்மா இருக்காங்க. அதே 4, 5 சனி சுயசாரத்துல வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆயிட்டே இருக்கு. வீடியோ போடாது.
ஹலோ. பிள்ளைங்களால வருமானம் இதோட ஸ்டாப் பண்ணிட்டு இந்த நாட் சொல்றேன். அட்மின். எஸ் மேம். பேசலாமா? ரைட். அப்ப வந்து அது என்ன சொல்லுது, துலாலக்கணக்காரா நான் தன் வெளி 7 தாய் வெளி 7 தந்தை வெளி 7 மூவேலி 21 பிறவிகளை தூக்கி பார்த்தேன். எல்லாமே பிரச்சனையா இருக்குது. அதனால உங்களுக்கு நான் இடையூறு செய்வதற்காக நான் வந்து 12ஆம் இடத்துல போய், அதாவது கண்ணியில போய் உக்காந்துக்கிட்டேன். யார் சாரத்துல? சூரியனுடைய சாரத்துல போய் உக்காந்துக்கிட்டேன். சூரியன் எங்க உட்காந்துக்கிட்டாரு? 11ஆம் இடத்துல போய் பாதகத்துல உட்காந்துக்கிட்டாரு. அவர் பாதகத்தை கொடுக்க வாங்கி 12ஆம் இடம் உன் நிம்மதியை கெடுப்பேன், தூக்கத்தை கெடுப்பேன், உனக்கு பிரச்சனைகளை கொடுப்பேன், வழி நடுங்க போகக்கூடிய இடத்துல எல்லாம் பிரச்சனைகளை கொடுப்பேன், சேமிப்புகளை வந்து கெடுப்பேன், எல்லாம் செய்வார். ஆனா உட்கார இடத்தை பொறுத்தும் வாங்கிய சாரங்களை பொறுத்தும் தான் நம்ம பணங்கள் எடுக்கணுமே வழிய கண்ணை மூடிக்கிட்டு ஆணைக்கு அறம் குதிரைக்கு குரம்னு சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடம் அல்ல இது. எப்படிதான் நம்ம ஜாதகம் பார்த்தாலும் இந்த ஜோதிடமே நமக்கு பெருமையும் கொடுக்குது, புகழையும் கொடுக்குது, காசையும் கொடுக்குது. இந்த ஜோதிடமே நமக்கு வந்து ஒரு அவமானத்தையும் சங்கடங்களையும் கொடுக்குது. ஒரு கிராமத்துக்காரங்க போயிடுறாங்க, சி கிளாஸ் பார்ட்டி வரும்போது அவங்க கிட்ட எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறது எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். யாரெல்லாம் சி கிளாஸ் பாக்குறீங்களோ அவங்க எல்லாம் வந்து கேள்விகள் வந்து சாதாரணமா 8வது கூட படிக்காதாமா 80 கேள்வி கேட்கும். நம்ம சொல்லணும், எருமாடு இடிச்சு தள்ளி உங்களுக்கு கரெக்ட். மாரியம்மன் கோயில் கடத்துல ஏமா போய் விழுந்த சாவறதுக்கு குடிக்கிற தண்ணியில போய் ஏமானா என் மவன் திட்டுனா நான் போய் கிணத்துல விழுந்தேன்னா, வேற கிணத்துல விழுதுன்னா மாரியம்மன் கோயில் கிணத்துல விழுந்துன்னு உனக்கு எப்படி தெரியுங்குது? அது இதெல்லாம் ஜாதகத்துல வருது, நம்ம சொல்றோம். இப்ப கிராமத்துக்காரங்களுக்கு எல்லாம் நம்ம சீக்கிரம் கிளாஸுக்கு ஜாதகம் சொல்லி ஜெயிக்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. இப்ப போறாங்க வராங்கன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, வந்து இந்த ஒரு வழியை கொடுத்திருக்கிறாரு. இதன் மூலியமா ஒரு பேரையும் கொடுத்தாரு, புகழையும் கொடுத்தாரு, வருமானத்தையும் கொடுத்திருக்கிறாரு. அதே சமயத்தை சில நேரம் சங்கடங்களையும் தான் கொடுக்குறாரு. அதையும் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க அதையும் நம்ம ஏற்றுக்கொண்டு ஒரு பேரு நட போட்டுக்கிட்டு நம்ம இருக்கிறோம்னு சொல்லி என்னுடைய உரையை வந்து நான் இத்துடன் முடிக்கிறேன். வாழ்க. நன்றி ஐயா. தங்களுடைய உரை வந்து சிறப்பான உரை என்றுதான் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். பட் எங்களுக்கு ஒரு தடங்கள் வந்து உடைய வாய்ஸ் பிரேக் ஆனதால கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக மாறிவிட்டது. ஸோ மீண்டும் ஒரு நாளில் ஒரு நிகழ்வில் வந்து உங்களை சந்திப்போம். கிடைச்ச ஒரு பலன்களை அப்ளை பண்ணி ஏற்கனவே உங்களுக்கு நடந்திருந்தா கூட நீங்க தாராளமா சொல்லலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்ன சொன்னேன், கண்ணியில வந்து சந்திரன் இருந்தா அம்மா மெடிக்கல் ஸ்டோர் வச்சிருக்குதான்னு கேட்டேன். உங்களுக்கு யாராவது இருந்ததுன்னா ஆமா சார் எனக்கு இருக்குது, நானும் 4 பேருக்கு சொன்னேன். ஓகேயா. தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக அனைவரும் சார்பாகவும் ஒரு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நல்லதொரு வகுப்பில் சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. அட்மின்.